உங்களில் ஒருவர் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஒரு மாசான டிராவலாக் தான் பார்க்க போறோம். எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம கிண்டி கத்திப்பாறை ஃப்ளைஓவர் கீழே ஒரு சூப்பரான எக்ஸ்போ போட்டிருக்காங்களா. ஸோ அந்த எக்ஸ்போ தான் போய் விசிட் பண்ண போறோம். அந்த எக்ஸ்போல என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்கு, ஸ்டால்ஸ்ல இருக்கிற அவைலபிள் ஆக்சசரிஸ் என்ன விற்கிறாங்க, என்ன ரேட் என்ன, இது எல்லாமே இந்த டீட்டெயிலை நம்ம ஷேர் பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்போக்கு வாங்க. யார் தெரியுமா? உங்களுக்கு இது யார் தெரியுதா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் தாங்க அது. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சாரோட மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வெளியிலேருந்தே உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம டெக்கரேஷன், பலூன்ஸ் டெக்கரேஷன், லைட்டிங் டெக்கரேஷன், பெரிய பெரிய லைட்ஸ்லேயே கட் அவுட் மாதிரி ஸ்டாலின் சார் இருந்தார், கருணாநிதி சார் இருந்தார். நல்லாவே லைட்டிங் டெக்கரேஷனில் இந்த பொலிட்டீஷியன்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்து நாங்கள் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சாரோட வீடு பார்த்தோம். நிறைய பேர் க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க. பட் நாங்கள் போகும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக எப்பவுமே இந்த வீடை நாங்கள் பார்ப்போம். ஸோ எம்ஜிஆர் சாரோட வீடை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு போனோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் எம்ஜிஆர் சாரோட வீடு பார்த்துக்கோங்க. இதுதான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய இல்லம். அட் லாஸ்ட்டாக கத்திப்பாரா ஜங்ஷன், அதாவது அந்த ஃப்ளைஓவர் போய் நாங்கள் சேர்ந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் லேட் நைட்டு தான் கிளம்பணும். ஏன்னா டைமிங் நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன டைமிங் வரைக்கும் இருக்குன்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நாங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டோம்னா பார்க்கிங்காக ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நண்பா நண்பீஸ். நீங்களும் போகிறீங்க அப்படின்னா பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி எங்கே பார்க்கிங் இருக்கோ அங்கே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பார்க்கிங் லாட்டை பிடிச்சி. எந்த பார்க்கிங் போனாலுமே ஃபுல்லுன்னே சொல்கிறாங்க. 4-5 பார்க்கிங் லாட் இருக்குது. ரொம்ப சிரமமாக இருந்தது. அட் லாஸ்ட் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எங்களோட காரை நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஷாப் எது பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லைட், செயின்ஸ், அக்சசரிஸ் இருக்கிற இந்த ஷாப்பு. இந்த ஷாப்பில் எபிக் கலெக்ஷன்ஸான டெலஸ்கோப் இருந்துச்சு, பழைய காலத்தான அந்த வால் கிளாக் மாடல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உட்டன் பென்சில் ரொம்பவே ட்ரெண்டியாக இருந்தது. அந்த உட்டன்லேயே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற பென்சில்ஸ் அதெல்லாம் அப்படியே ஒரு கலெக்ஷன்ஸ், ஒரு ஓவர்லுக் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு வாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் அவைலபிள் இல்லை. அந்த பிரிட்ஜ் கீழே மட்டும்தான் ஸ்டால்ஸ் அவைலபிள். ரைட் சைடில் ஆஸ் யூஷுவல் ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான். ஸோ ஃபுட் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போன ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோத்திங்கோட ஸ்டால் போனோம். ஸோ பிளாசோஸ் எல்லாமே இங்கே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 2 பிளாசோஸ் 500 rupees. இட்ஸ் ரீசனபிள், நல்லா தான் இருந்துச்சு பிளாசோஸ். நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் இயரிங்ஸ் ரொம்ப காஸ்ட்டுங்க, 200 rupees. அதனால் அப்படியே பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டோம். பட் எல்லா ஆக்சசரிஸுமே ரொம்ப ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஆதிவாசி சார். ஆதிவாசி மெட்ராஸ் நம்ம பூர்வீக சார். அதனால எல்லாரும் அப்படிதான் கூடுவாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பிரேஸ்லெட்ஸு, வாட்ச்சு, ஆங்கிள்ஸ் இருந்துச்சு. நிறையவே அந்த கருப்பு மணியில் கொலுசு இருந்துச்சு, கருப்பு மணியில் பிரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு. ராஜஸ்தானி ஸ்டைலில் நிறைய நெக்லஸ் செட்டெல்லாம் இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டோரிங்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, அதாவது மெட்டி அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நம்ம ஏதாச்சும் அங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம். பட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிட் ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னென்னா ஒரே ஒரு, அதாவது ரிங்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அதை ஒரு ரிங்கு நம்ம எடுத்தனாலே 100 rupees சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டோ ரிங் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பேர் எடுத்து வச்சேன். சரி இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணலான்னு. ஒரே ஒரு பீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 100, பேர் 200. ஸோ ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் அதில் வாங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட், அதாவது இது நம்ம கார் மேட் போடுற மாதிரி ஒரு மெட்டீரியல். பட் நல்லா ஒரு ஃபேப்ரிக்கில் இருந்துச்சு. கிச்சன் மேட்டும் அவைலபிள், நம்ம டோர் மேட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. பெரிய மேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 காஸ்ட்டு, சின்ன மேட் 200 காஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிரவே சப்வே இருந்துச்சு.
சரி சப்வேக்குள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்வே போயிட்டு இந்த ஃபேண்டாலாம் நம்ம குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவுமே இந்த இடத்துல இப்போ கிடைக்கிறது வந்து பெப்சி கோக் தான் நிறைய கிடைச்சிது. ஸோ ஃபேண்டா பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. சரி ஃபேண்டா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அதுவும் டின் ஃபேண்டா. ஸோ டின் ஃபேண்டா ஒன்று வாங்கிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு ரேப் வாங்கினா தான் அப்படியே திருப்பியும் வந்து உட்காந்து சாப்பிட வேண்டாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டால்லாம் விசிட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஒரு ரேப் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரேப் பண்ணிவிட்டு நடந்து போகும்போதே சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் விசிட் பண்ண ஸ்டால் எது பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஸ்டால் தான் விசிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நிறையவே யூனிக்கான பென்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு, குட்டி குட்டி டைரிஸ் இருந்துச்சு நிறைய, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட நிறையவே அவைலபிள் இருந்தது. இந்த இடத்துல வந்து என்னோட மகனுக்காக ஒரு குட்டி ஸ்டென்சில்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த ஃபன் பேஸ்கெட் பாலும் வாங்கணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான க்ளோஸ் டு மை ஹார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் கடை தான். இந்த மினியேச்சரில் வந்து எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த பம்ப் செட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 650, பட் காஸ்ட் எல்லாமே பயங்கர ஹெவியாக இருந்துச்சு. பீசஸ் எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன், பட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி தான். நான் காமிச்ச அந்த பம்ப் 650, இந்த கிராமோஃபோன் 450 ருபீஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து என்ன வாங்கலான்னு வந்து அப்படியே ஒரு டிபேட்லாம் போயிட்டு இந்த கிராமோஃபோன் தான் வாங்கியிருக்கேன். அந்த கிராமோஃபோனை வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். அங்கே ரொம்பவே வந்து ப்ரிட்டியான இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிட்டன் தான். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, குட்டி கிட்டன் உள்ள லைட் செட்டிங்கோட இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ், ஹை பட்ஜெட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட்டான இந்த கிராமோஃபோன் வாங்கணும் அட் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அலசி. நெக்ஸ்ட்டு இந்த பீரோ, இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா இது வந்து ஒரு பிக்கி பேங்க் நினச்சோம், பட் இட் இஸ் நாட் பிக்கி பேங்க். அது அப்படியே வந்து ஒரு மினியேச்சர் செட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்ம வீட்டில் பீரோ எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. அந்த மிரர் ஃபினிஷிங்கோட உள்ள ஹேங்கரோடு இருந்தது. அதுதான் அதில் வந்து பயங்கரமான ஒரு யூனிக்னஸ்ஸு. ஹேங்கர், ட்ராயர், ஹேண்டில் எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம வீட்டு பீரோ மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலில் வந்து நம்மளுக்காக பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நிறையவே ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது அந்த இடத்துல. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் வேணுமோ செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டெஸ்டிங்லாம் பண்ணவே எங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சும்மா குருன்னு ஆயிடுச்சு. ஸ்மெல் ஃபேக்ட்ரி வந்து நல்லா பர்ஃபெக்டாக பயங்கரமான ஸ்மெல்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து த ரே பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வந்து ஆக்வாட்டிக் ஃப்ராக்ரன்ஸ் அது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி அது வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுத்தாங்க. என் மகன் இருக்கானே அவனுக்கு கொஸ்டின் கேட்டே டார்ச்சர் பண்ணிட்டான். அதை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அட் லாஸ்ட் வந்து நாங்கள் 30 ml பர்ஃப்யூம் தான் வாங்குவோம் அட் 499. ஸோ நல்லாவே ஒரு ஆக்வாட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. நல்லாவும் இருந்துச்சு அந்த ஃப்ராக்ரன்ஸு. கொஞ்சம் நேரத்துக்கு தலைவலி தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டோரி புக்ஸ் ஸ்டாலுக்கு மூவ் ஆனோம். சரி ஸ்டோரி புக் ஸ்டாலில் கொஞ்சமாக ஸ்டோரி புக்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் அங்கே வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு நியூ டாய் ஒன்று வாங்கினோம் நாங்கள், ஜம்பிங் டாய். அந்த ஜம்பிங் டாயோட வீடியோவும் வந்து உங்களுக்காக கூடிய சீக்கிரம் வந்து ஒளிபரப்பப்படும். அந்த ஜம்பிங் டாயோட வீடியோவும் பாருங்கள். நருட்டோ, கக்காஷி டாய் இருக்கிற ஷாப்ஸ்மே வந்து ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணோம். ஸோ பென்சில் ஸ்கெட்சிங் ஸ்டாலுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கத்திப்பாறை ஃப்ளைஓவர் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா மோரோவர் கொஞ்சம் பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஹை பட்ஜெட் எக்ஸ்போ தான் இது. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எப்பிக் ஆன்டி கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். டைமிங் என்ன பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 11 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அவைலபிள். வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா 3 o'clock வரைக்குமே அவைலபிள். இந்த எக்ஸ்போ பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஸ்டாலை பற்றி டவுட் இருந்ததுன்னா எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். February 3 எக்ஸ்போ முடியுது, அதுக்குள்ளே போய் விசிட் பண்ணிடுங்க. வர்த்தான பிளேஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களில் ஒருவள் JK.